ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9th மந்த்துக்கு வந்து ஒரு 12 எக்ஸசைஸ் வந்து நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பேக் பெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக முடியும். அதனால் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 5 to 6 கவுண்ட்ஸ் ஆச்சு ஈவினிங்கில் இல்லாச்சும் மார்னிங்கில் வந்து செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நார்மல் டெலிவரி வந்து ஆகும். வாங்க நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ்லாம் வந்து கையில் தான் இப்படி உட்காந்து வாஷ் பண்ணுவோம். ஸோ கையில் மாவு அரைப்போம். எல்லா வேலையும் வந்து மிஷின் இல்லாமல் செஞ்சதுனால அப்போல்லாம் வந்து ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணி அதை நம்ம எக்ஸசைஸாக பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் எல்லாமே வந்து மிஷினாக வந்ததுனால. இது பார்த்திங்கன்னா நம்ம வீடை வந்து உட்காந்து தொடப்போம் இல்லையா? ஸோ அந்த பொசிஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸும் ஸ்குவாடும் தான். ஸோ நம்மளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. Mom, can you do it? 1, 2. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா. பார்த்தீங்கன்னா என் பொண்ணும் என் கூட எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸசைஸும் என் கூட பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா என்னையும் சேர்த்து வீடியோ எடுங்க, நானும் உங்கள் கூட எல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா சர்க்கஸ் வேலையும் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே சேஃப் அண்ட் சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஸோ 9th மந்த்துக்கு வந்து நான் வந்து எப்படியெல்லாம் வந்து குனிஞ்சு வேலையெல்லாம் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதுவுமே வந்து பாருங்கள். எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ணணும், என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கணும், நார்மல் சாப்பாடு தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து நோட்டிஃபை பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.